அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி, அதாவது 25/11/2024 ஆண்டு நவம்பர் மாதம் திங்கட்கிழமை, வாரத்துடைய முதல் நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசிக்கு நவ கிரகங்களுடைய அமைப்பினால திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது? கண்டிப்பா இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா தாங்க இருக்க போகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு ஏற்ற உயர்வை அடையக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு. அடுத்துதான், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்துடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள். அப்படி பாக்குறப்ப இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள் தான். இந்த நாள்ல இன்னொரு தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யறதும் நல்லதுதாங்க. அறியும் சிவனும் ஒண்ணு, அறியாதம் வாயில மண்ணு. சிவபெருமானையும் பெருமாளையும் வழிபாடு செய்ய உகந்த நாள். சோ இந்த நாள்ல உங்களுடைய தொடக்கம் எப்படி இருக்கணும் தெரியுமா? அதிகாலையில இருந்து குளிச்சு முடிச்சு வீட்டுல கூட தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து, வீட்டுல கட்டாயம் தீப தூப ஆராதனை காட்டி, மணி நல்லா ஒலிக்கணும், வீடு முழுக்க சத்தம் கேட்கணும். தீபம் ஏற்றி அந்த தீப ஒளிக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு மனசுக்கு அமைதியா, ஏன்னா ஈஸ்வர பெருமானை பொறுத்த வரைக்கும் தியானம், அமைதி, இதை ரொம்ப விருப்பப்படுவாரு. இந்த மையான அமைதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அமைதியான சூழ்நிலையில உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் சிவபெருமான மனசார நினைச்சுக்கிட்டு ஓம் நமக் சிவாய அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மந்திர சொல்ல சொன்னாலும் சரி, அப்படி இல்லைன்னா அவருடைய நாமத்தை சொன்னாலும் சரி, ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தையே 108 முறை சொல்றது ரொம்ப நல்லது. அப்படி முடியாத பட்சத்துல அட்லீஸ்ட் 27 முறையாவது சொல்லுங்க. இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நாளா அமையும். ஒருத்தங்க எந்த அளவுக்கு சிவனை வழிபாடு செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் மறையும். வாழ்க்கையுடைய நிதர்சனமான உண்மை, நம்ம படைக்கப்பட்டது இதுதான், எல்லாத்தையும் உணர்ந்துருவீங்க. இது தேவை அது தேவைன்னு சொல்லிட்டு இப்ப உங்க மனசு சஞ்சலப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து சிவபெருமானுடைய வழிபாடு உங்களை அதுல இருந்து வெளிக்கொண்டு வந்துடும். ரொம்ப அமைதியா இருப்பீங்க. சிவபெருமான் எப்படி ரொம்ப அமைதியா இருக்கிறோம், ஒரு கோபம் எல்லை மீறி போனாதான் அவர் தாண்டவம் ஆடுவார். அதே மாதிரிதான் சிம்மம் ஆல்ரெடி அப்படிதான் இருக்கீங்க. சோ உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தவும், கோபத்தை தேவையான இடத்துல பயன்படுத்தவும் சிவபெருமானுடைய வழிபாடு பலன் கொடுக்கும். முக்கியமா உங்களை நோக்கி வரக்கூடிய எப்பேற்பட்ட கெட்ட சக்திகளும் விலகி போகும். சிவபெருமான் இருக்க சிவனுடைய சொத்தா மாறிடுவீங்க. சிவன் சொத்து குலநாசம். சிவபெருமானுடைய வழிபாடு செய்தீங்கன்னாவே நீங்க சிவபெருமானுடைய சொத்து. உங்களை நோக்கி யாரு என்ன பண்ணாலும் சரி, பயப்படவே பயப்படாதீங்க. சிவன் இருப்பாரு, பார்த்துப்பாரு. சோ சிவனை வழிபாடு செய்யுங்க. இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல அவருடைய நாமத்தை 3 முறை சொல்லுங்க. முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுறப்போ உங்களுடைய வேண்டுதலையும் சேர்த்து எழுதுங்க. நம்மளுடைய வேண்டுதலை மத்தவங்களுக்கு சொன்னா பழிக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்காக நாங்க இங்க பிரார்த்தனை பண்ணிப்போம், சரிங்களா? சோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசிக்கு காலையில இருந்து உங்களுடைய பணிகள் எப்படி இருக்குன்னு பாக்கலாமா? காலையில வழக்கமான பணிகள்ல மட்டும் ஈடுபடுவீங்க. புதிய முயற்சி செய்யறீங்க அப்படின்னா இந்த நாள்ல ஒருத்தரை பார்க்க போகணும்பா, இந்த ஒரு வேலையை செய்யலான்னு இருக்கேன், இந்த மாதிரி முதலீடு பண்ணலான் இருக்கேன், இந்த மாதிரி எந்த ஒரு மீட்டிங்கா இருந்தாலும் சரி, எந்த ஒரு தொடக்கமா இருந்தாலும் சரி, பிற்பகலுக்கு மேல தொடங்குறது சாதகமா முடியும். இல்லம்மா அதிகாலையில தொடர்ந்தாதான் நல்லது அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அதிகாலையிலயும் தொடங்கலாம். பட் அது பாத்தீங்கன்னா பிற்பகலுக்கு மேலதான் போய் முடியற மாதிரி இருக்கும். சோ ரொம்ப அவசரப்படாம நிறுத்தி நிதானிச்சு ஈடுபடுங்க. செயல்பாடுகளுக்கு இந்த நாள் நல்ல பலன் கிடைக்கும். பிற்பகலுக்கு மேலதான் அது கிடைக்கிற மாதிரி இருக்கும். மத்தபடி அது தடையாவோ தாமதமாவோ நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. அடுத்துதான், உடைய உறவுகள் வகையில குறிப்பா தாய் வழி உறவுகளால செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த செலவுகள் கட்டுக்குள்ள வரணும் அப்படின்னாக்க உற்றார் உறவுக்காரங்கிட்ட கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க, அனுசரிச்சு நடந்துக்கோங்க. நீங்க சாமர்த்தியமா செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த செலவுகளையும் கட்டுக்குள்ள வைக்க முடியும். அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நேற்று வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தேன், எப்படி மேடம் இன்னைக்கு நாங்க ஒருத்தருக்கு பேசி பழகிடுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி கிடையாது. நேரம் காலம் அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவுக்கு பிரிவு எந்த அளவுக்கு கொடுக்குதோ அதே அளவுக்கு இணைவையும் கொடுக்கும். அப்படி சண்டை சச்சரவு நீங்க இருந்தாலும் சரி, இந்த நாள்ல அந்த சண்டை சச்சரவுலாம் மறந்து சந்தோஷமா இருப்பீங்க. அடுத்த அலுவலக பணிகள்ல உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு பணி நெருக்கடி குறையும். இப்படி ஒரு மாதிரி என்னன்னா அது இந்த வேலை எப்படி பார்த்தாலும் முடிய மாட்டேது, இல்ல எல்லா வேலையும் என் தலையிலே கட்டுறாங்க, நம்மளால எத்தும் பேச முடியல, நமக்கு மேலதிகாரி வேற போயிட்டான், இப்படி இல்லாத ஒரு புலம்பலோட பணி போயிட்டு இருந்துச்சு இல்லையா? இந்த நாள்ல அந்த
நெருக்கடி குறையும். உற்சாகமா இருப்பீங்க. அந்த நெருக்கடி குறைஞ்சது, அப்பாடா இப்பதான்டா ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு அப்படின்னு உணருவீங்க. நல்லா இருக்குவீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. அதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்மத்திற்கு வியாபாரத்துல நீங்க சந்தித்து வந்த சங்கடங்களை விலக்கி எல்லாத்தையும் சமாளிச்சு வெற்றியாளரா வலம் வர போறீங்க. வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும். அதே நேரத்துல உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க. இதனால வியாபாரம் பெருகும். மேலும் இந்த நாள்ல எடுத்த காரியங்கள்ல அனுகூலமான பலன் உண்டு. வீட்டை பொறுத்தவரைக்கும் வீட்டுல இருக்கக்கூடிய உறுப்பினர்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க. அதுதான் குடும்பத்துக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. சொந்தமா தொழில் செய்யறவங்களே இந்த நாள்ல முதலீடு பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னாக்க, முதலீடுகளை அதிகரித்து இந்த நாள்ல உங்ககிட்ட போட்டி பண்றாங்க இல்லையா, அவங்களே திணறடிச்சிருவீங்க. சோ சாதகமா தான் இருக்கு. அதே தொழிற்சாலைகளை வேலை பாக்குறீங்க அப்படின்னா உற்சாகமா வேலை பார்ப்பீங்க. தொழில் ரீதியா, உழைப்பு ரீதியா இந்த நாள் சிம்ம ராசிக்கு ரொம்பவே நல்ல நாளா இருக்கு. உழைப்புக்கு தகுந்த மரியாதை மதிப்பு உயரும். ஆடம்பரமாக செலவு செய்து அவஸ்தைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால நான் முன்ன சொன்னதான், அது ஏதாவது ஒரு வகையில செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பணவரவு என்னதான் தாராளமாக இருந்தாலும் செலவுகளை கட்டுக்குள்ள வைக்கிறது உங்க கையில தான் இருக்கு. கோபத்தை பொறுத்த வரைக்கும் முன் கோபம் வேணாம். அப்படி இந்த கோபம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய நல்ல மதிப்பை கெடுத்துரும். அதே மாதிரி நல்லவர்களுடைய நட்பை கூட பிரிச்சிரும். பாத்துக்கோங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒப்பந்தங்கள் தள்ளி போன விஷயம் இப்ப உங்களுக்கு கை கூடும். உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க அதிகாரிகளால பாராட்டப்படுவீங்க. குறிப்பா இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரங்க விழிப்புணர்வோடு செயல்பட்டீங்க, விழிப்புணர்வோடு நடந்துகிட்டீங்க அப்படின்னா வீண் விரயங்கள் இல்லாத விருத்தியை கொடுக்கக்கூடிய நாளா இந்த நாள் உங்களுக்கு அமையும். மேலும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க, உற்சாகத்தோடு இந்த நாள செயல்பட போறீங்க. குழந்தைகள் வழியிலும் அனுகூலமான பலன் உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கைக்கு பெண்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும். வியாபாரத்துல இருந்த நெருக்கடிகள் விலகும். உறவுக்காரர்கள் வகையில ஒத்துழைப்பு கிடைக்கும். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்கள் காணப்படும். அது உங்களுக்கு நல்லதுதான். அது உத்தியோக பணிகளை சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற உயர்வும், உழைப்பினாலே இந்த நாள்ல நிறைவான வாழ்க்கை அமையும். அடுத்ததா குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் குறையும். உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இன்னைக்கு நிறைவேறும். ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கும். பண நெருக்கடிகள் குறையும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணியிட சூழல் உற்சாகத்தை ஏற்படுத்தும். பணியிட சூழலை சக ஊழியர்கள் மத்தியிலும் சரி, உங்களுடைய உயர் அதிகாரிகள் மத்தியிலும் உயர்வை ஏற்படுத்தும். சக ஊழியர்களுடைய ஆதரவு பெருகும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் லாபத்தை தரக்கூடிய நாளா இருக்கு. மருத்துவத்துறையில இருக்கிறவங்க, அரசியல்வாதிகளுக்கு சாதகமான காலகட்டம். மேலும் இந்த நாள்ல சிம்மத்துடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, கூலி வேலை செய்யறவங்கள இருந்து கோடி கோடியா பணம் சம்பாதிக்கக்கூடிய மல்டி மில்லியனர் வரைக்கும் நீங்க எந்த தொழில ஈடுபட்டிருந்தாலும் சரி, பண ரீதியா இந்த நாள்ல நெருக்கடிகள் இல்லை. நல்லா இருப்பீங்க. கூலி வேலை செய்யறவங்களுக்கு கூட நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வருமானம் இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தருடைய துறைகளை மென்ஷன் பண்ணி நம்மளால பலன் சொல்ல முடியலைங்க. நீங்க எந்த துறையில இருக்கீங்க மேடம், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னாக்க இந்த நாள்லயே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அதை குறிப்பிட்டு நம்ம பலன் சொல்லலாம். ஏன்னா இந்த தொழில் ரீதியா பாக்குறப்போ, பண ரீதியா பாக்குறப்போ, பொருளாதார நிலையை பொறுத்து பாக்குறப்போ நம்ம பொது பலன்கள் தான் சொல்ல முடியுது. இந்த தொழில் செய்யற மேடம் எப்படி இருக்கும் இப்படி நீங்க கேட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கான பலனை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். ஆக மொத்தத்துல இந்த நாள் அப்படின்னு நம்ம சிம்ம ராசிக்கு உயர்வையும் நிறைவையும் தரக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த நாள்ல உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க. இந்த நாள்ல இந்த நேரத்தை அதிகமா பயன்படுத்துங்க, அதிர்ஷ்டம் உண்டாகும். ட்ரெஸ் தான் பயன்படுத்தணும்னு கிடையாது, இந்த நேரத்திலான பொருட்களை கூட நீங்க வச்சுக்கலாம், நல்லதுதான். அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம். மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது அனுகூலமான நாளா அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த நாள்ல எதிர்பார்த்த பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு நினைச்சதான் நடத்தி முடிப்பீங்க, தெளிவா செயல்படுவீங்க. வியாபாரத்துல இருந்த நெருக்கடிகள் விலகும், வருமானம் அதிகரிக்கும். அடுத்த பூரம் நட்சத்திரம். மனசுல இருந்த குழப்பங்கள் விலகும், செயல்பாடுகள் இருந்த தடைகள் நீங்கும், விருப்பங்கள் நிறைவேறும். மகான்களுடைய தரிசனமும் அவர்களுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த நாள்ல ஏற்படுங்க. குறிப்பா ஒரு வரியில சொல்லினாக்க நெருக்கடிகள் விலகக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு. அடுத்த உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். வாய்ப்புகள் தேடி வருங்க, அதுவும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளா இருக்க போகுது. மத்தவங்க கிட்ட பேசுறப்போ இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பொறுமையை கடைபிடிக்கணும். நம்ம என்ன பேசுறோம், ஏது பேசுறோம், இதெல்லாம் நமக்கு எந்த மாதிரியான பலன் அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்டே யூகிச்சுதான் பேசணும்.
அதே மாதிரி உங்களுடைய மனசு காட்டக்கூடிய வழியில செயல்படுங்க. அதுதான் நல்லது. மத்தவங்க சொல்றதெல்லாம் என்னைக்கும் காதுல வாங்கிடாதீங்க. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்திலும் சரி, இந்த முடிவு எடுக்கிற விஷயத்திலும் சரி, நீங்க எடுத்த முடிவா மட்டும்தான் இருக்கணும். கவனமா எடுக்கணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் அடைவீங்க. வருவாய் அதிகரிக்கும். குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் சரியாகும். 100க்கு 100% இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு சாதகமான நாளா தான் இருக்கு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் பிடிச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள், தனிப்பட்ட ஜன ஜாதத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும். சொல்லப்போனா இந்த வீடியோ பதிவுல சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் 75% பலிதமாகும். மீதி இருக்கக்கூடிய 25% மட்டும் தாங்க மாற்றத்தை கொடுக்கும். சோ இந்த நாள் அப்படிங்கிறது நம்ம சிம்ம ராசிக்கு இப்படிதான் இருக்க போகுது. வந்த கஷ்டங்கள் கரையட்டும், வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும், என்றென்றைக்கும் கடவுள்கள் உங்களுக்கு துணை வரட்டும். ஓம் நமக் சிவாய. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பு சொந்தங்களே. வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.